ஹாய் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் வந்து நான் சென்னையில் ட்ராவல் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். பட் இப்போ வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போக போகிறேன். ஏன்னா என் வண்டியில் வந்து சார்ஜ் இல்லை. இப்போ எங்கே போக போகிறோன்னா, ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணியிருக்கேன். அதை கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ வண்டி வந்து மெட்ரோ பார்க்கிங்கில் போட்டு இப்போ மெட்ரோ ட்ரெயின் ஏற போகிறோம். வாங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளார போகலாம். கைஸ், பயங்கரமா வழுக்குது. இங்க பாருங்க, என் செப்பல் எப்படி மாட்டிக்கிச்சு உள்ள. ஓ காட், மழை பெஞ்சு சேரா இருக்கு. தெரியாம கால் வச்சு மாட்டிக்கிட்டேன். இப்போ கரெக்டா இந்த கம்பியவே பிடிச்சிட்டு அப்படி ஓரமா போயிட்டு சுத்திட்டு தான் வரணும். ஏன்னா அவ்வளவு வழுக்குது. ஓகே, சேஃபாக வந்தாச்சு. ட்ரையான ஏரியாக்குள்ளார போயிட்டு நேராக இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளார போகிறோம். குட் ஈவினிங். This video is sponsored by forumfitness.in. Forum Fitnessல நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 120 days எக்ஸ்க்ளூசிவான ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்கோம். இந்த 120 days ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்ல என்ன ஒர்க் அவுட், எதுக்காக பண்றோம், அதை எப்படி பண்றோம்னு சொல்லி கொடுத்து, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒர்க் அவுட் பிளானிங் கிரியேட் பண்ணி கொடுத்து, அதுக்கான டயட் பிளான், உங்களோட பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயட் பிளான் கிரியேட் பண்ணி கொடுத்து, உங்களோட லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி ப்ராக்ரெசிவா ட்ராக் பண்ணி எல்லாமே ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தரேன். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 120 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமுக்கு நான் சார்ஜ் பண்றது ஒரு பிரியாணியோடவே சீப்பஸ்ட் காஸ்ட்ல 250 rupees தான் நான் சார்ஜ் பண்றேன். ஸோ நீங்களும் இந்த 120 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா forumfitness.in வெப்சைட்ல போயிட்டு கெட் ஸ்டார்டட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அங்க உங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி பேமெண்ட் மட்டும் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா தென் நானே உங்களுக்கு கால் பண்ணி ரீச் அவுட் பண்ணி உங்களோட ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ எண்ட் ஆக போகுது, அதுக்கு எவாலுவேஷன் எடுத்து வீக்லி ப்ராக்ரஸ் அசஸ்மெண்ட் எடுத்து ட்ராக் பண்ணி உங்களோட ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ப்ராக்ரஸா பண்றது, அந்த 120 days முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் எப்படி இந்த லைஃப் ஸ்டைல கன்சிஸ்டன்டா நீங்க மெயின்டைன் பண்றது இந்த பிசிக்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ உங்களோட ட்ரீம் பிசிக்கை நீங்களும் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா செக் அவுட் ஃபோரம் ஃபிட்னஸ். லிமிடெட் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கைஸ், எலிவேட்டர்ல நான் போகல. நான் வந்து மேனுவலா ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்றதுக்காக ஸ்டெப்ஸ்ல தான் ஏறி வரேன். நடுவில் பாத்தீங்கன்னா தண்ணி சொட்டிட்டு இருக்கு. ஹாய் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரேப்பிடோவில் புக் பண்ணியிருக்கேன். ஈக்காட்டு தாங்கல் மெட்ரோ வந்துட்டோம். ஈக்காட்டு தாங்கல் மெட்ரோவில் இருந்து இப்போ நான் கிவ்ராஜ் ஷோரூம் போனோம், மாருதி சுசுகி. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்குது. நான் எப்படி கொடையும் எடுத்துகிட்டு வரல. ஆட்டோவில் போகிறத ரேப்பிடோலாம் போகலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி நடக்கலான்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்கிறனால இப்போது ஆட்டோ பார்க்குறேன். ஆட்டோ கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கணும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இல்ல லெஃப்ட்ல இந்த உள்ள இருக்கும்ல. நான் ரேப்பிடோல ஆட்டோ ட்ரை பண்ணேன், வரல. ஸோ இப்போ வந்து வேற ஒரு ஆட்டோ மெட்ரோ ஸ்டேஷன் வெளியிலே இருக்கிற ஒரு அண்ணா டாக்ஸி ஆட்டோல போயிட்டு இருக்கேன். சில நேரங்கள் கழித்து
பயங்கரமா மழை பெஞ்சு இங்கெல்லாம் தண்ணிலாம் நிக்குது, சேரா இருக்கு. செப்பல் வேற ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும், வழுக்கும். இங்கேயும் வலிக்கு விழுந்துடாம வீட்டுக்கு போய் சேரணும். என்னோட ஃபேவரட் கார் ஸ்கோடா ஆக்டாவியா விஆர்எஸ். சூப்பரா இருக்கு. 245 நினைக்கிறேன் விஆர்எஸ்ல. பாருங்க, கப்பல் மாதிரி இருக்கு. 213 நினைக்கிறேன், 245 கிடையாது, 230. 230 விஆர்எஸ் 230. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டர் காட்டுது. ஆட்டோ எதுவும் புக் பண்ணல. ஸோ ரிட்டன் இப்போ போகும்போது மழை இல்லை, பெருசாக லைட்டாக துருவல் மட்டும் தான் போடுது. அப்படிங்கிறனால இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நடந்தே போப்பேன். ஸ்டெப் கவுண்ட் ஃபேட் கிளாஸ். ஸோ ஈக்காட்டு தங்கல் மெட்ரோ அவ்வளோதான் வரப்போகிறேன். ஆல்மோஸ்ட் ஜவஹர்லால் நேரு இந்த ஜிஎஸ்டி ரோடு வந்துட்டேன். இங்கேருந்து ரைட் எடுத்தா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் 700 மீட்டர் நடந்து வந்துட்டேன். 1 கிலோமீட்டர்லாம் இப்போல்லாம் பெருசாகவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ நடந்து ரன் பண்ணி பழகிடுச்சு. ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு. அது மாதிரி பெருசா அபார்ட்மெண்ட். மெட்ரோ ரயில் போகுது பாருங்க. வாவ். கைஸ், நேற்று வந்து லெக் ஒர்க் அவுட் போட்டு இப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கேன். அதுகள் நடக்காமலும் ஸ்டெப்ஸ் ஏறாமலும் இருக்க முடியாது இல்லையா? டெடிகேஷன். சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், அகெயின் நான் வண்டி எங்கே நிறுத்தணுனோ, எங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறினோ திரும்ப அதே இடத்துக்கே வந்துட்டேன். போயிட்டு சேரு வேற பயங்கர சேரா இருக்கு. என்னோட சப்பல் வேற 2-3 வாட்டி வலிக்கிருச்சு. எங்கேயும் விழுந்துடாம போகணுங்கிறதே பெரிய டாஸ்கா இருக்கு. பார்த்து பத்திரமா போகணும். மைக்கு வேற அப்பப்போ தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட மைக் இல்லையா, நான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கியிருக்கேன்னா திரும்ப பத்திரமா கொடுக்கணும்ல. அதனால எங்கேயும் விழுந்துருமோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மேக்னெட்டிக் மைக்லாம் யூஸ் பண்றேன். விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏர்பாட்ஸ்லாம் லான்ச் ஆன உடனே, இந்த ட்ரூ வயர்லெஸ் ஏர்பாட்ஸ் அதெல்லாம் லான்ச் ஆன உடனே விழுந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி மைக்கும் அப்படிதான் இருக்கு. போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். வண்டி கிட்ட வந்துட்டேன். இங்கதான் நிக்குது வண்டி. வண்டியோட நம்பர் பிளேட் வேற இன்னும் மாத்தாம வச்சிருக்கேன். மாத்தணும். ஏன்னா நம்பர் பிளேட் மட்டும் போய் ஒரு சைடு மட்டும் நம்பர் பிளேட்னு கேட்டாலே அவங்க டபுள் ரேட்டா சொல்றாங்க. ரெண்டுக்கும் சேர்த்து வர மாதிரி டபுள் நம்பர் பிளேட்டா சொல்றாங்க. ஐஎன்டி நம்பர் பிளேட்னா இந்த மாதிரி கிளாஸ் டைப்ல வர பிவிசி நம்பர் பிளேட்னா கூட கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்றாங்க. ஆனா அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு 700 அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு 2-3 இடத்துல விசாரிச்சு கம்மியான பிரைஸ்ல பண்ணலாம்னு யோசிக்கிறேன் நம்பர் பிளேட். ஏன்னா எப்படி பண்ணாலும் இந்த ஓலா எலக்ட்ரிக் வண்டியில நான் இதுக்கு தனியாவே ரிவ்யூ போடுறேன். இந்த வண்டிக்குனே 4 வருஷம் ஆச்சு வண்டி வாங்கி. வண்டியில நல்லா தான் இருக்கு, ரொம்ப யூஸ் பண்றேன், நல்லா இருக்குது. ஆனா இந்த நம்பர் பிளேட் மட்டும், நான் ஐஎன்டி நம்பர் பிளேட் ஒரு 2 வாட்டி மாத்திருப்பேன். அப்புறம் இந்த பிவிசி நம்பர் பிளேட் இதுவும் உடஞ்சிருச்சு. இப்ப நான் இது மாத்தணும்னா இதுவும் 3வது நம்பர் பிளேட் இப்ப நான் மாத்தணும். சோ இந்த வண்டியில நம்பர் பிளேட் வந்து ஒரு பிரச்சனை. ஓகே,
ஸோ இந்த vlog முடிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், கிளம்பணும், வண்டி ஓட்டணும். ஸோ இன்னும் ஹெல்மெட் மாட்டணும், பேக் எடுத்து உள்ள வைக்கணும், மழையில் நனைஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்காத்லான் தான் போகிறேன். டெக்காத்லான் போயிட்டு ஷூ வாங்கணும்ல. ஆக்சுவலி ஷூ இல்லை, ஒரு ஷூ தான் வச்சுருக்கேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் மேரத்தான் போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். 5-10 கிலோமீட்டர்லாம் நிறைய பேர் இங்கே மேரத்தான்னே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பட் எனக்கெல்லாம் வந்து அது மேரத்தான் தான். ஏன்னா நான்லாம் இப்போ ரொம்ப புதுசாக ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணணும். அந்த 10 கிலோமீட்டர் ரன் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஷூ வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்காத்லான் போயிட்டு ஒரு ஷூ ஐடியா என்ன காஸ்ட் வருது, என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ரன்னிங் ஷூ நல்லா யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அந்த vlog நெக்ஸ்ட் வீடியோ வரும். அண்ட் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லையும் சரி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, முழுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். லைக் கொடுங்க. பாய்.